கருப்பு கவுனி, குதிரைவாலி, சாமை. எத்தனையோ நாட்டு வரிசை இருக்குது. ஆனால் அந்த 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாதம் கபத்துக்கு சபதமானது. அதேமாதிரி ஸ்லேத்தம்ங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்ற ஒன்று. அது தனியாக ஒரு சாப்டர் ஒன்றும் கிடையாது. ஆனால் வாதம் பித்தம் கபத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அடங்குற அத்தனையுமே ஒரு அக்கு பாயிண்ட்டுக்குள்ளே நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி தான். சுரபிகள் எந்தளவுக்கு தூண்டப்படுது, நாடி நரம்புகள் எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்குது தேங்கியிருக்கு அத்தனையுமே டீடாக்ஸ் பண்ணி விட்டுடும் புடலங்காய். ஸோ புடலங்காய் ஜூஸ் காலையில் ஈவினிங் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் பச்சையாக, நல்லா கேட்டுக்கோங்க, பச்சையாக. ஸோ பச்சை காய் எப்படி குடிக்கிறது? பிரண்டையாகவே வாங்கி நீங்கள் நல்லா அலசி அந்த தோசை மாவுலையோ இட்லியோ எப்படியாவது நீங்கள் அது மட்டும் ஜூஸ் மாதிரியோ இல்லைன்னா உங்கள் உணவில் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னாக்கா இந்த எலும்பு வலி, இந்த முட்டு வலி பெயின் இருக்காது. அதேமாதிரி இஞ்சி ஒத்தடம் இல்லாட்டினா இஞ்சி அரைச்சி பேஸ்ட்டு சூடான பாலில் நம்மளோட ஜாதிக்காயோடைய பூ, ஜாதிபத்திரி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. அந்த பூவை வாங்கி கொஞ்சம் நல்லா வெயிலில் காமிச்சுன்னா நல்லா அப்பளம் மாதிரி ஆகிடும். அதை மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த பவுடரை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுடரை 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் போதுமான விஷயந்தான். பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா உடம்புல எங்கேயாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக, அது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தினாக்கா ஜாதிபத்திரி பூ. கண் பார்வை நன்றாக இருக்கும், முக்கியமாக நல்ல தூக்கம் இருக்கும். ஸோ இதை மட்டுமே எடுத்துகிட்டு வந்துட்டால் போதுமான விஷயம். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. சீனியர் சிட்டிசன், அதாவது நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எப்படியும் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா தாத்தா பாட்டி கண்டிப்பாக பெரியவங்க இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன உணவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இருக்குது. காமனான உணவை பற்றி இன்றைக்கி பேசுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனியான வியாதிகள் இருக்கலாம், பெட்ரிடனாக இருக்கலாம், வீட்டில் வந்து பல பிரச்சனைகள் இருக்கலாம் ஹெல்த் வைஸ். ஆனால் இதெல்லாம் தாண்டி காமனாக எடுக்க வேண்டிய உணவு என்னன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அவங்க ஒருத்தவங்க நல்லா ஹெல்த்தியாக இருந்தாலே போதும், மனம் பலமாக இருந்தால் போதும். அதே மாதிரி நம்மளுடைய தசைநார்கள், அதாவது அவங்களுடைய தசைநார்கள் பார்த்திங்கன்னா வயதாகும் பொழுது சிங்க் ஆகும். நல்ல நீரோட்டம் இருக்காது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் இருக்காது. தசைநார்களின் இறுக்கம் இருக்கும். அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் போகாது. இதெல்லாம் பல விஷயம் இருக்கும். சில பேர் வாக்கிங் போவாங்க, சில பேர் போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி வந்து இந்த பதிவு. எந்த டைமில் வேணால் எடுக்கலாம். இது அதாவது காலை மாலை அப்படிங்கிறது முக்கியமாக ஃபுட்டாக நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். நீங்கள் என்ன உணவு டெய்லி எடுத்துகிட்டு இருக்கீங்களோ எடுத்துக்கோங்க, என்ன மருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அப்படியே எடுக்கலாம். பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு வார்த்தையில் சொல்லியிருப்பாங்க, காலை இஞ்சி, மதியம் சுக்கு, இரவு வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது மாலை கடுக்காய் உண்டவர்கள் மெடுக்காய் வாழன்னு சொல்லுவாங்க. இந்த பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சிறியவர்களுக்கும் ரொம்ப முக்கியம். இந்த வெரைட்டியில் நம்ம அழகான சில விஷயங்களை எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம். இங்கே பார்த்திங்கன்னா வாதம் பித்தம் கபம் இது சார்ந்து தான் இந்த ஸ்லேத்தம் அப்படிங்கிறது உடம்போடைய அத்தனை வகையான செல்ஸ்களையும் புதுப்பிக்கிறதுக்காக அழகான விஷயந்தான் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நேச்சுரல். ஸோ எனி டிசீஸ் இருந்துட்டு போகுது, என்றாடம் சாப்பிடக்கூடிய அந்த உணவோடு சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டர் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். காலையில் ஒரு பூஸ்டர் போடுறோம். என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம இப்போ இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்கக்கூடிய கருப்பு கவுனி அரிசி. இது இப்போ இன்றைக்கி வேணால் ட்ரெண்டாக இருக்கலாம். அப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உணவுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கருப்பு கவுனி. சில பேர் கேட்குறாங்க, இந்த கருப்பு கவுனி நல்லது தான் சார். சில பேருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மலம் இறுகி விடுகிறது, கான்ஸ்டிபேஷன் வந்துடுது, உடம்பு ஹீட் ஆகுது, இந்த பார்த்திங்கன்னா அது சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி தொண்டை கரகரன்னு இருக்குது, இதெல்லாம் வந்து கரெக்டு தானா? நிறைய பேர் கேட்குறாங்க. அதோட சக்தியே சக்தி. ஆனால் அது லைட்டாக என்ன பண்ணும், ஃப்ரை பண்ணி வறுத்து வச்சுக்கிட்டா போதுமான விஷயம். இந்த காரல் இருக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க, அது விளையிற இடத்துல இருந்து வரக்கூடியது. சில பேர் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, சில பேர் க்ளீன் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, மேலே வந்து பாலிஷ் பண்ணியிருப்பாங்க, பண்ணாமல் இருப்பாங்க, பல விஷயங்கள் இருக்குது. ஸோ எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நல்லா நம்ம வெயிலில் காய வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக இளம் சூடாக, அதாவது பொன் வறுவல்னு சொல்லுவாங்க. அரிசி வந்து பார்த்திங்கன்னா பொன் வறுவல் அவர் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனை இருக்காது, கான்ஸ்டிபேஷன் இருக்காது, உங்களுக்கு வந்து ஒவ்வாமை இருக்காது, அத்தனையுமே சூப்பராக இருக்கும். சரி, இதோட சில இன்னும் 2 அரிசியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையும் இருக்காது. கருப்பு கவுனி கிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜா ராணிங்கிற மாதிரி அடுத்தது மந்திரிகள்லாம் இருக்கக்கூடிய சூப்பராக சேர்த்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கும், படைபலம் நல்லா இருக்கும் இல்லையா? அதேமாதிரி உடல் வளம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3 அரிசி, இது யார் வேணால் எடுக்கலாம். சீனியர் சிட்டிசனும் கிடையாது, வயது முதிர்ந்தவர்களும் கிடையாது, எல்லாருமே எடுக்கலாம். இந்த 3மே மக சக்தி உள்ளது. எப்படி? கருப்பு கவுனி, குதிரைவாலி, சாமை. எத்தனையோ நாட்டு வரிசை இருக்குது. ஆனால் அந்த 3 அப்படின்னு பார்த்திங்கன்னா வாதம் கபத்துக்கு சபதமானது. அதேமாதிரி ஸ்லேத்தம்ங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்ற ஒன்று. அது தனியாக ஒரு சாப்டர் ஒன்றும் கிடையாது. ஆனால் வாதம் பித்தம் கபத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அடங்குற அத்தனையுமே ஒரு அக்கு பாயிண்ட்டுக்குள்ளே நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த 3 அரிசியும். இந்த அரிசி என்ன பண்ணுறோம், 3யுமே நம்ம வந்து பொன்வரலாக வறுத்துக்கணும்.
அழகா இடித்து பொடியாக்கி வச்சுக்கிட்டு, அதுலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டு கஞ்சி மாரி எடுத்து குடிங்க. ரொம்ப முக்கியமானது. மத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை எதுல வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா பூஸ்டர் தான். இந்த 3ம் சேரும் பொழுது சர்க்கரை குறைபாடு இருக்கு, பிபி எனக்கு ஹையா இருக்கு, எனக்கு நான் உடம்பு வறண்டு போற மாரி இருக்கு, அப்பப்போ எனக்கு மயக்கம் வந்துருது, எனக்கு தைராய்டு இருக்கு, அதேமாரி எனக்கு வந்து டைஜஷன் பிரச்சனை இருக்கு, எனக்கு வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தான் சாப்பிட்ட மாரி இருக்கு. பார்த்தீங்கன்னா, திடீர்னு சீக்கிரம் சாப்பிடணும் போல இருக்கு, சாப்பிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மோஷன் வர மாரி இருக்கு, கேஸ்ட்ரிக் அதிகமா இருக்கு, இவ்வளோ பேர் வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுனா, இந்த 3 ரைஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம காலையில கஞ்சி மாரி எடுத்துக்கிட்டாலும் போதுமான விஷயம் தான். இத குழந்தைங்களுக்கு மீன்ஸ் 10 வயசுக்கு மேல படிக்கிறவங்க குடுத்தீங்கன்னா, நல்ல மெமரி இருக்கும். குதிரைவாலிக்குலாம் அபார ஒரு பலம் உண்டு. மூளை பலம். அதேமாரி சாம வந்து 100% சுகருக்கான ஒரு அற்புதமான ஒரு தீர்வு. சாமரிசி. ஸோ, இந்த 3யுமே நம்ம எடுக்கும் பொழுது என்ன ஆகுது, உடம்புக்கு தேவையான முக்கியமான 3 எனர்ஜி வந்து குடுத்துருது. அப்ப 3 எனர்ஜி பலமாக நிக்கும் பொழுது, உள்ள இருக்கக்கூடிய குடல் வளம் சூப்பராக இருக்கும். குடல் வளம் நன்றாக இருந்தால், வாழ்க்கை நலம் நன்றாக இருக்கும். ஸோ, இதுதான் கான்செப்ட். இத எடுத்துக்கிறோம். இது முக்கியமா காலை, மாலை 2 வேளையுமே எடுக்கலாம். இது உணவு. அதனால மருந்து மாரி காலையில வெறும் வயித்துலயா, இல்ல வந்து ஈவினிங்ல வந்து வெறும் வயித்துலயா, நீங்க எப்பொழுதுமே ஒரு ஃபுட் காலைல பசிச்சோனே எடுக்கிறீங்களே, அது மாரி இது காலையில கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு புடிச்ச உணவு எடுத்துக்கலாம். ஏன்னா இது 3ம் எடுக்கும்பொழுது நல்லா பசிக்கும். நல்லா பசிக்கிற உடம்புக்கு நோய் வராது. இருந்தாலும் போயிடும். இதான் முக்கியமான ஒரு கான்செப்ட். சரி, அடுத்தது நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு ஜூஸ், புடலங்கா ஜூஸ். இத கண்டிப்பா வெறும் வயித்துல காலைல எடுக்கணும். ஸோ இத எடுக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப நீங்க கேட்டீங்க, இந்த மாரி கஞ்சி மாரி குடிக்க சொல்ட்டீங்க சார். அப்ப புடலங்கா ஜூஸ் எப்ப எடுத்துக்கலாம்? ஈவினிங் டைம்லயும் எடுக்கலாம். அதேமாரி காலையில எழுந்திரிச்சோனே பிரஷ் பண்ணிட்டு, யாரெல்லாம் வியாதி இருக்கு, இல்ல எதுவுமே கிடையாது. புடலங்கா வந்து வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். எப்படி வந்து சுரக்கா வந்து எல்லா சக்திகளும் உடம்புல இருக்கக்கூடிய சக்தி பொருள வந்து எங்கெங்கெல்லாம் நிணநீர் சுரப்பிகள் சுரக்கலையோ, சுரப்பிகள் அத்தனையுமே சுரக்க வைக்கிற சக்தி சுரக்காக்கு இருந்துச்சுன்னா, இந்த புடலங்காக்கு நாடி நரம்புகளை, தசை நாறுகளை இறுக சூப்பரா சக்தியா குடுக்கக்கூடியது புடலங்காக்கு உண்டு. அந்த காலத்துல அந்த மாரி தான் புடலங்காக்கு அவ்ளோ முக்கியத்துவம் குடுத்தாங்க. புடலங்கா இல்லாத கூட்டு கிடையாது. மீன்ஸ் படையல் கிடையாது. அங்க ஃபங்ஷன் கிடையாது. புடலங்கா இருந்துச்சுன்னா எல்லாத்துலயும் புடலங்கா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். தண்ணி காய் தான். கொஞ்சம் பச்சையா எடுத்து பாருங்க. 2 நல்லா ஒரு இவ்வளோ பெரிய சைஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு புடலங்கா சைஸ் புடலங்கா எடுத்துட்டு, சின்ன சின்னதா 2 பீஸ் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிக்கோங்க. கொட்டைய எடுத்துட்டு, சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்ஸியில போட்டு வெறும் வயித்துல குடிச்சு பாருங்க பச்சையா. 10 நாள்ல உங்களுக்கு ஸ்கின் என்ன அளவுக்கு க்ளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். லேடீஸா இருக்கட்டும், ஜென்ட்ஸா இருக்கட்டும். நல்லா க்ளோ இருக்கும். நீங்க இப்போதைக்கு சுகர் செக் பண்ணிக்கோங்க. புடலங்கா மட்டும் எடுத்து பாருங்க. இதோட புடலங்கா சுகருக்கு அழகான ஒரு காம்பினேஷன் இருக்கும். ஜீரகம் கொஞ்சம் சேர்த்து பாருங்க அந்த ஜூஸ்ல. வேற லெவல் உங்களுக்கு வந்து சுகர் அப்படியே பேலன்ஸ் ஆகுறது கண்கூடாக பார்க்கலாம். ரிவைஸ் ஆகுறத பார்க்கலாம். ஆக மொத்தத்தில புடலங்காக்கு எங்கெங்கெல்லாம் இப்ப சுரப்பிகள் எந்த அளவுக்கு தூண்டப்படுது, நாடி நரம்புகள் எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கு, தேங்கியிருக்கு அத்தனையுமே டீடாக்ஸ் பண்ணி விட்டுடும் புடலங்கா. ஸோ, புடலங்கா ஜூஸ் காலையில், ஈவினிங் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் பச்சையா. நல்லா கேட்டுக்கோங்க பச்சையா. ஸோ, பச்சை காய் எப்படி குடிக்கிறது? கொஞ்சமா சின்ன சின்ன பீஸா எடுத்து கொண்டு போங்க. தண்ணி காய் வெறும் டேஸ்ட்டே இருக்காது. லைட்டா அந்த ஒரு பச்சை வாடை இருக்கும். ஆனா, அதுவும் பார்த்தீங்கன்னா, ஹெல்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அத எடுத்துக்கிட்டாக்கா, அது உங்களுக்கு பழகிரும். அற்புதமான ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா உறுப்புகளுக்கும் புடலங்கா. ஸோ, அதனால பெரியவங்களுக்கு இது குடுத்து பாருங்க. புடலங்கா குடிச்சா சளி பிடிக்குமா சார்? 100% சளி பிடிக்காது. உங்க உடம்பு ரொம்ப அதீத ஹீட்டாக இருந்தால், அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு லைட்டா ஏதோ உங்களுக்கு கோல்டு எடுக்கிற மாரி இருக்கும். அது அந்த அனிச்சை செயல். உடம்புல உள்ள ஹீட் வெளியேறும்போது நடக்கக்கூடிய கோல்டு. வெளியில அந்த வைரஸ தள்ளணும்ல, அதுதான் அந்த சளி தான். வைரஸ் ஃபீவர் வருது பார்த்தீங்களா? அந்த சளி கிடையாது. ஆக மொத்தத்தில புடலங்கா ஜூஸ் அவசியம். இப்போ நம்ம வரிசையா நம்ம வீட்ல உள்ள பெரியவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அதிகமா என்ன பிரச்சனை இருக்க போகுது? பார்த்தீங்கன்னாக்கா, முட்டு வலி இருக்கும். இந்த முட்டு வலியிலேருந்து வெளியில வரணும்னு கேட்டீங்கன்னா, பிரண்டை. இந்த பிரண்டை உப்பு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அந்த பிரண்டை உப்ப என்ன பண்றோம்? மோர்ல நல்லா கேட்டுக்கோங்க. மோர்ல சும்மா 2, 3 சிட்டிகை போதும். பிரண்டை உப்பு நாட்டு மருந்து கடையில கிடைக்கிது. இத வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி காலையில குடிச்சாலே போதும். அத சாப்பிட்ட பிறகு இல்லாட்டினா ஒரு 10 நிமிஷத்துல நல்ல டைஜெஷன் இருக்கும். நரம்புகள் வலுக்கெடுக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, எலும்புக்கு எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு இந்த பிரண்டை உப்பு அவ்வளோ பெரிய ஒரு பலமா இருக்கு. டேப்லெட்டா கிடைக்கிது. பிரண்டை டேப்லெட் இருக்கு. பிரண்டை உப்பு கிடைக்கிது. இல்ல பிரண்டையாவே வாங்கி நீங்க நல்லா அலசி அந்த தோசை மாவுலயோ, இட்லியோ எப்படியாவது நீங்க அத மட்டும் ஜூஸ் மாரியோ இல்லன்னா உங்க உணவுல எடுத்துட்டே வந்தீங்கன்னாக்கா, இந்த எலும்பு வலி, இந்த முட்டு வலி பெயின் இருக்காது. அதேமாரி இஞ்சி ஒத்தடம் இல்லாட்டினா இஞ்சி அரைச்சு பேஸ்ட்டு.
இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி ப்ளஸ் ஜீரகம் 2யுமே பேஸ்ட் ஆக்கிரணும். ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப காரமா இருக்குமோ எரியுமான்னு பார்ப்பாங்க. ஜீரகம் சேர்க்கும்போது உங்களுக்கு எரியாது. ஸோ பேஸ்ட் மாரி முட்டியில போட்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலே போதும். அந்த உள்ள இருக்கக்கூடிய அண்ட நீர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கழிவு நீர் இருக்கும். சில பேருக்கு முட்டியில வாதம் நீர் தேங்கியிருக்கு அப்படிம்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இஞ்சி சாறு அப்படியே எடுத்துரும். சும்மா ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் போட்டு நீங்க அத வாஷ் பண்ணாலே போதுமான விஷயம் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கண் பார்வை ப்ளஸ் என்ன பண்ணும் தூக்கமின்மை இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருப்பாங்க. வீட்ல இருக்கவங்கலாம் தடுமாறுறத தான் பார்த்துருப்போம். ஸோ சூடான பால்ல நம்மளோட ஜாதிக்காயோடைய பூ, ஜாதி பத்திரி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாட்டு மருந்து கடையில கிடைக்குது. அந்த பூவ வாங்கி கொஞ்சம் நல்லா வெயில்ல காமிச்சு நல்லா அப்பளம் மாரி ஆயிடும். அத மிக்ஸியில போட்டு அரைச்சு இந்த பவுடரா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுடர 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் போதுமான விஷயம் தான். பால்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நல்ல தூக்கம் இருக்கும். இதயம் நல்ல ஒரு பலமாக இருக்கும். லங்ஸ் நல்லாயிருக்கும். மூச்சு திணறல் இருக்காது. ஆக மொத்தத்தில பாடி வந்து நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதி பத்திரி பூவுடைய குணம். அதேமாரி ஆங்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, பிபினால பார்த்தீங்கன்னா, ரொம்ப கத்துவாங்க சில பேர்லாம். நெறைய பார்த்தீங்கன்னா வேலை இருக்கும். அதனால என்ன பண்ணும் ப்ரெஷர்ல கத்துவாங்க. ஸோ நைட் டைம்ல நம்ம இத மட்டும் அவங்களுக்கு குடுத்தோம் அப்படின்னா, மைண்ட் காமா இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், நல்ல தெளிவு இருக்கும், நல்ல சந்தோஷம் இருக்கும். ஆக நல்லா தூங்குவாங்க. உடம்புல எங்கேயாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு பார்த்தீங்களா, குட்டி குட்டியா, அது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தினாக்கா ஜாதி பத்திரி பூ. கண் பார்வை நன்றாக இருக்கும் முக்கியமா. நல்ல தூக்கம் இருக்கும். ஸோ இத மட்டுமே எடுத்துட்டு வந்துட்டால் போதுமான விஷயம். ஸோ நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பொதுவான ஒரு வைத்திய முறைகள் அந்த காலத்தில மக்கள் குடுத்துருக்கிறது. ஸோ என்னென்னலாம் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை இருக்கும் வயதான காலத்தில், வீட்ல இருக்கவங்களுக்கு, அது எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து ஒண்ணு ஒண்ணு சொல்லியிருக்கோம். இத மட்டும் நம்ம மெயின்டெயின் பண்ணாலே போதுமான விஷயம் தான். உங்களுடைய அப்பா, அம்மா, தாத்தா எல்லாம் சந்தோஷமா, வலி இல்லாமல் சந்தோஷமாக, டென்ஷன் இல்லாம நம்ம கூட சந்தோஷமா இருப்பாங்க. நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.